ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கா 3 வருஷமா. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கொஞ்சமா மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் அவனோட லவ்வர்னு இன்ட்ரடியூஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம இவனோட கசின் பிரதரை கூப்பிட்டு ஹீரோயினுக்கு இதுதாம்மா உன்னோட காதலன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறான். ஆனா அந்த டைமுக்கு உண்மையாவே ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆகாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுதான் ஸ்டோரி. சோ இப்போ வாங்க இன்னைக்கான மூவியை பார்ப்போம். எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 5 வருஷமா, சாரிங்க 3 வருஷம்னு சொல்லிட்டேன், 5 வருஷமா வந்து நான் ஒருத்தனை காதலிச்சுட்டு இருந்தேன், அவனுமே என்ன உயிருக்கு தான் காதலிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சடனா ஒரு நாள் வந்து அவனோட தம்பிக்கு என்ன தூக்கி கொடுத்துட்டான். அதை கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, இவன் இந்த மாதிரி நடந்துப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. இப்பதான் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கொஞ்சமா தலையில அடிபட்டுடுது. அப்பவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாரும் வந்து அவளுக்கு எல்லா செக்கப்பும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவ ஒரு முடிவு எடுக்கிறா, இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட லவ்வர் லூயு வருவான், அதுவும் வேக வேகமா வருவான். அவனுக்கு என் மேல பயங்கர காதல், அவன் என்னை வந்துட்டு நினைச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இவ்வளவு நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அவன் வந்த உடனே அவன் கிட்ட விளையாடணும், நீ யாருன்னு கேட்கணும், அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து அதுக்கப்புறம் வாழ்நாள் பூராவும் அதை சொல்லி சொல்லி நான் சிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு முடிவுக்கு வரா. அப்பதான் வந்துட்டு அவங்க எல்லாருமே அங்க வராங்க. ஃபர்ஸ்ட் வரான் இல்லையா, அவன் தான் லூயு, அவன் தான் வந்து ஹீரோயினோட லவ்வர். பின்னாடியே ஒருத்தி வரா இல்லையா, அவ வந்து நம்ம ஹீரோயினோட பெஸ்டி, அவளோட பேர் வந்து சுமி. அவளுக்கு பின்னாடி ஒருத்தன் வரான் இல்லையா, அவன் தாங்க நம்மளோட ஹீரோ. அதை பார்த்துட்டு கூட ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறா, ஆமா நம்ம லவ்வருக்கும் நம்மளோட பெஸ்டிக்கும் வந்து நம்ம மேல பாசம், அதனால வராங்க. இவனுக்கு தான் என்ன நாள்ல இருந்து பிடிக்காது, அவன் என்னை பார்த்த நாள் அன்னைக்கு என்ன கேவலமா தான் பேசினா, இவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, இவன் எதுக்காக இங்க வரான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஓடி வந்த லவ்வரும் வேக வேகமா, தங்கம் உனக்கு என்னமா ஆச்சு செல்லம், உனக்கு வேற எங்கெல்லாம் அடிபட்டிருக்குடா, வலிக்குதா, கை வலிக்குதா, கால் வலிக்குதான்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பிளான் பண்ணி வச்சா மாதிரி, நீர் எவரும் நாக்கு தெல்லுது அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், அவன் செம்ம ஷாக். நீ யாரா, என்னடா இது, இந்த பொண்ணு என்ன எப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டரும் பக்கத்துலயே தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால இது டெம்பரவரியா தான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களோட ரிப்போர்ட்ல எல்லாம் வந்து மோசமா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து இது ஒரு நாளும் சரியாயிடலாம், இல்ல வந்துட்டு ஒரு மாசம் டைம் கூட எடுத்துக்கலாம், நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே உனக்கு என்ன தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி க்ளோஸ் அப்ல போய் பாவம் போல ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஐயோ பாவம், நமக்காக இவன் எவ்வளவு அளவு ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிடலாம், இதுக்கு மேல இவனை வந்துட்டு இந்த மாதிரி காமெடி பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப உடனே ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நான் தாண்டி சுமி, என்னையே மறந்துட்டியா, ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம ஒன்னா தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டியா, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வரும், இவன் என்னோட லவ்வர், நம்மெல்லாம் 3 பேருமே ரொம்ப க்ளோஸா இருப்போம், அது தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி ஹீரோயினால இந்த கொலாபரேஷனை பார்த்து தாங்கிக்க முடியல. அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த லூயு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் தான் அவனோட பாய் ஃப்ரெண்டு, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கை காட்டுறான். ஹீரோக்கு டே என்னடா நீ சொல்ற அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயோ பாவம், அவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட வந்து தெரியவே இல்லைல்ல. ஆனா கவலையே படாத, நான் என்ன ஆனாலும் சரி உன்னை மறக்கவே மாட்டேன், ஏன்னா என்னோட ஹார்ட் பூராவும் வந்துட்டு உன்கிட்ட தானே இருக்கு, ஸோ அதுவே எனக்கு காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற கிரிஞ்சி டைலாக போட்டு இங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. ஏண்டா ஏதோ கெஸ்ட் வந்து பார்க்க வந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உன்னையே ஞாபகம் இல்லை, கொஞ்சமாச்சும் நீ பதற வேணாமா, அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோக்குமே வந்து இப்போதைக்கு அவ மனநிலைமையில நம்ம இப்போ இந்த உண்மையும் சொல்ல வேணாம், அவ பயந்துட போறா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஆறுதலா பேசுறான். அப்பனா நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிதானே சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனை பிடிச்சி கிட்ட இழுக்கிறா. ஹீரோக்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. போதும், இங்க இருந்து எனக்கு வெறுப்பா இருக்கு, வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. அவன் ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் போக போறா. ஆனா பாய் ஃப்ரெண்டும் பெஸ்டியும் எந்த பத்தியும் கவலைப்படாம ஜாலியா அங்க இருந்து கையை பிடிச்சிக்கிட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும் போது செம்ம வெறுப்பு வருது. அவளோட ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும் போது ஹீரோவுக்கு நல்லாவே புரிய வருது, இவ வந்து ஏமாத்துறா,
இவ பொய் சொல்றா அப்படின்றது. ஆனாலும் வந்துட்டு லவ்வர் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு நான் சொன்ன உடனே அவன் கூட வீட்டுக்கு போறதுக்கு நீ ரெடி ஆயிட்டியே எப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இப்ப கூட தப்பா நினைச்சுக்கிட்டு போறான். இவன் இன்னொரு பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு போறதுல வெக்கமே இல்லாம இவன் வந்து ஹீரோயினை தப்பா நினைக்கிறான். நம்ம ஹீரோக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிடுது இல்லையா இவ வந்து பொய்யாதான் நடிச்சுக்கிட்டு இருக்கான்றது. அதனால ஹீரோ என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவளை பாவம் இவளை கஷ்டப்படாம பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்ப வேணும்னு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, என்ன இங்க நான் இருந்த மாதிரி ஒரு சுவடு கூட இல்ல, அது மட்டும் இல்லாம இங்க நான் இருந்த என்னோட பொருட்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள, அடியே நீ பண்றது எல்லாமே நடிப்புன்னு எனக்கு தெரியும்டி, இன்னமும் ஏன்டி இப்படி உருட்டுன்னு உருட்டுற அப்படின்னு யோசிக்கிறான். இது பாரு, வீட்டுக்கு இப்பதான் வந்த, அதுக்குள்ளேயே கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு நீயும் டார்ச்சர் ஆயிக்காத, என்னையும் டார்ச்சர் பண்ணாத, ஃபர்ஸ்ட் நீ ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன, ஹீரோயினுக்கு ஷூவை கழட்டி விடுறது என்ன, காலை பிடிச்சி விடுறது என்ன அப்படின்னு சொல்லி சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தான் நம்மளை பிடிக்கவே பிடிக்காது, இவன் ஏன் இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறான். இப்பதான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் லூயு இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் வருது. உங்க வீட்டுக்கு வெளியிலேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் நீ இங்கேயே இரு, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு போறான். ஹீரோவும் ஹீரோவோட கசின் பிரதரும் 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நின்று இதை விட்டு கேட்குறான் அவனுங்களுக்கே தெரியாம. இதை பாரு, உனக்கு நல்லாவே தெரியும் 5 வருஷமா வந்துட்டு நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து கொஞ்சம் லைஃபே போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அவ கூடியே சுத்திக்கிட்டு அவ ஒருத்தையே வந்து என்னோட லவ்வர்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. அதனாலதான் 2 வருஷமா வந்து ஹீரோயினுக்கே தெரியாம இவ கூட நான் பழகிட்டு இருக்கேன். இப்போ அதே நேரத்துக்கு அவ என்னோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. இப்போ நான் வந்து அவ கூடியே இருந்தேன் அப்படின்னா இன்னும் என் பிஸ்னஸ்க்கு அதிகமாகவே சுமி ஹெல்ப் பண்ணுவா. அதுக்காக தான் நான் இதை எல்லாமே பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாளுக்கு ஹீரோயினுக்கு ஞாபகம் வர வரைக்கும் நீ அவளை பார்த்துக்கோ, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அவளை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உண்மையா நீ பண்ணுற இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, தப்பா, நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு தோன்ற விஷயத்த செய்யறதுல இதில் என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு கொஞ்சமும் குற்ற உணர்வே இல்லை. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீ இந்த விஷயத்த சொன்னன்ற ஒரு காரணத்துக்காக நான் இதை செய்யறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. நான் இதை உனக்காக செய்யல. இப்போதைக்கு அவ என்ன பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவளுக்காக தான் நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இதெல்லாம் கேட்டு கையில வச்சிருந்த கிளாஸை போட்டு ஹீரோயின் உடைச்சிடுறா. அப்ப அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வரான். இதெல்லாம் நீ பண்ணாத, உன் கையில அடிபட்டுற போது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வருது. இருந்தாலுமே வந்து அவ ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோக்கு கன்ஃபார்மா ஹீரோயின் மேல லவ் இருக்கு. ஹீரோ சும்மா போட்டு வாங்க ட்ரை பண்றான். இதை பாரு, உன் மனசுல என்ன இருந்தாலுமே என்கிட்ட நீ ஓப்பனா சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனாலும் ஹீரோயின் பெருசா எதையுமே சொல்ல மாட்டா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப நான் சரி டார்லிங் நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துட்றா. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அட்ட பாவி டேய், உண்மையாவே நீ வந்து என்னோட லவ்வரா ஆக்ட் பண்ண சொன்னா நீ ஆக்ட் இல்லாம ஒரிஜினலாவே நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயின் சைலண்டா இருக்கா அப்படின்னு உடனே சரி இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போறான். உடனே ஹீரோயின் தலையை திருப்பிக்கிறா. இது பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இன்னும் நீ ஸ்டார்ட் பண்ணுவியா அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. சுமைக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதுனால நைட்டு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கும் இன்விடேஷன் வருது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நைட்டு பார்ட்டியில் காட்டுறாங்க. பார்த்தா எல்லாம் குடிச்சிட்டு பயங்கரமாக கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் சுமியும் லூயுவும் வந்துட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோயின் இதை பார்த்த உடனே அவளோட ஃபேஸ் எல்லாம் மாறி போயிடுது. ஹீரோவுக்குமே வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்றது புரிய வருது. ஹீரோயின் வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு கொஞ்சம் படப்படன்னு இருக்கு. அதனால வந்து டப்புன்னு அவளை பக்கத்துல போட்டுடுறான். ஏன்னா எங்க அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா எல்லாமே கதை முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு. அதுக்குள்ளேயே சுமி என்ன சொல்றேன்னா, அவளுக்கு தான் இப்ப எதுவும் ஞாபகம் இல்லை, உட்காரு இங்கேயே அப்படின்னு சொல்லிடுறா. சுமைக்கு மனசுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்தாலும் இவனை நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது, அந்த மாதிரி பண்ண போற அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியற மாதிரி இதெல்லாம் பண்ணா
அதுக்கப்புறம் இவன் கூட சேருவாளா என்ன, அதனாலதான் இந்த பிளான் பண்றா அவ. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி எதுக்காக இப்ப டென்ஷனா இருக்க, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்க அப்படின்னு சொல்லி பேசி சமாதானப்படுத்துறான். ஹீரோயின் தான் செம்ம கடுப்புல இருக்கா இல்லையா. அப்ப வந்துட்டு சுமி கிட்ட உனக்கு பர்த்டே விஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரோஸ் பண்ற நேரத்துக்கு கரெக்டா அவ கையில இருக்கிற எல்லா சரக்கையும் ஊத்தி விட்டுறா. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக அவன் ஆர்டர் கொடுத்து செஞ்ச ரிங்கு, அந்த ரிங்கோட டிசைனே பண்ணது நம்ம ஹீரோயின் தான். அந்த ரிங்கை வந்து இவளுக்கு போட்டு வச்சிருக்கான் அவன். இது எவ்வளோ காஸ்ட்லியான ரிங்குன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டியே, இப்போதான் லூயோ வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க கிஃப்டா அப்படி இப்படின்னு புலம்புறா. ஓ ஐயோ சாரி அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யார் அவங்க தோக்குறாங்களோ அவங்க வந்துட்டு இங்கே இருக்கிற ஆம்பளைங்களில் யாருன்னா ஒருத்தரை கிஸ் பண்ணணும், அதாவது இப்போ வந்து ஆம்பளை தோற்று போயிட்டா பொம்பளையை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாடுறாங்க. அப்போ ஹீரோயின் அண்டை வந்துடுது, ஹீரோயினை தோற்று போயிடுறா. நீயே சீக்கிரமாக செலக்ட் பண்ணி நீ யாரை கிஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அப்படியே கையை சுற்றிக்கிட்டே வந்து லூயு இருக்கான் இல்லையா அவனுக்கு நேராக நீட்டிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துக்கு சுமிக்கு செம காண்டா இருக்கு. ஆனா லூயுக்கு பத்தியா இவ எல்லாத்தையும் மறக்கும் போது கூட வந்துட்டு இவளுக்கு என் மேல இருக்க காதல் குறையில போல இருக்கு, என்னதான் கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு அவன் வந்துட்டு அசால்ட்டா ரெடி ஆயிடுறான் சூப்பரா ஜாலியா. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் என்னோட லவ்வர் என் பக்கத்துலேயே இருக்கும் போது நான் எதுக்காக உன்னை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு அப்போ தான் மனசுக்குள்ளே அப்படியே பட்டம் பூச்சியில் படப்படன்னு அடிச்சுக்குது. ஹீரோயின் பக்கத்தில் போகும்போது ஹீரோ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், இது பாரு உண்மையாக தான் சொல்கிறியா, கண்டிப்பாக அதுக்கப்புறமா வருத்தப்பட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ விடுவானா, ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து ஹீரோயின் வந்து லூயோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றது நல்லாவே தெரியும். எல்லாரும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்னடா இவன் கேர்ள் ஃப்ரெண்டை அவன் கிஸ் பண்ணுறான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டை இவன் கிஸ் பண்ணுறான்ற மாதிரி இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சுமி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, என்னதான் வந்து உனக்கு மெமரி லாஸ் ஆனாலும் உடனே வந்து எப்படி ஒரே நாளில் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட உன்னால் இவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் ஆமாம் எனக்கு இருக்க வயிற்றுச்சலுக்கு நான் இதுவே கம்மி தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்குள்ள லூயு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தனியாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அடி துரோகி, எப்படா வந்து அண்ணனுக்கே இந்த மாதிரி ஒரு வேலையை உனக்கு பண்ண தோணுச்சு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்கத்துக்கு திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது, நானடா அவளை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அடுத்த நிமிஷமே மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம அவன் தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் நீ தான் சொன்னேன், நான் அவகிட்ட வந்து கன்ஃபார்மாக ஓகே ஆமான்னு கேட்டுட்டு தான் கிஸ் பண்ணேன், இதுக்கு மேலே வந்து நீ எந்த விஷயத்துலையும் தலையிட முடியாது, அவளுக்கு வந்துட்டு அவளோட மெமரி எல்லாம் மறுபடியும் திரும்பி வந்துச்சுன்னா அப்பவா அப்போ வந்து பேசு, அது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் நீ சொல்ற வேலை வச்சுக்காத, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ஹீரோவை தேடிக்கிட்டு வேக வேகமா வரா. அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சா இப்பதான் வந்து தெரிய வருது, நம்ம ஹீரோயின் குடிச்ச கிளாஸ்ல வேணும்னே சுமி வந்துட்டு ட்ரக கலந்துட்டு இருக்கா. கலந்தது மட்டும் இல்லாம ஆளுங்களையும் அரேஞ்ச் பண்ணிடுறா. நீங்க போங்க, அவ பின்னாடியே போங்க, இப்போ ஏதாவது ஒரு ரூமில் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவள் கூட ஒன்றா இருங்க, அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறா சில ஆளுங்க கிட்ட. அப்போ அவனுங்களும் என்ன பண்ணுறானுங்களா, ஹீரோயினே வந்துட்டு பாதி மயக்கத்தில் இருக்கா இல்லையா, அவளை ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு கையில் கிடைக்கிற கிளாஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்கிறா. அந்த சவுண்டு வெளியிலே நிற்கிற ஹீரோக்கும் லூயுக்கும் கேட்டுடுது. உடனே இவங்க ரெண்டு பேரும் வேகமாக உள்ளே போகிறாங்க. அப்போ பார்த்தா ஒருத்தர் ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தன் அதை கிளியராக வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து செம கடுப்பாயிடுறான். இவங்க ரெண்டு பேரையும் போட்டு அட்டி பின்னி எடுத்துடுறான். இவனுங்க முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறானுங்க, எங்களை விட்டுருங்க, இது ஆள் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோம், போது யார்டா சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அந்த டைமுக்கு கரெக்டாக சுமி உள்ள வரல, மவனி நீ சொன்னா நீ செத்துருவடான்ற மாதிரி ஒரு லுக்கில் இருக்கா. அப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களே தான் பண்ணோம் அப்படின்னு மாற்றி சொல்லிடுறானுங்க. ஆனாலும் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா அவ தான் ட்ரிங்கை வந்து ஹீரோயினுக்கு கொடுத்தா, அந்த கிளாஸ்ல தான் வந்து ஏதோ கலந்துருக்கு, ஒழுங்கா இதை விசாரிச்சு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ லூயு வந்துட்டு கையை வச்சு தடுக்கிறான், மரியாதையாக கையிடுறா, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோவும் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுறான், ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேலே விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டரை வர வச்சு ஹீரோயினுக்கு மெடிசன் கொடுக்க சொல்லிடுறான். அதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆயிடுது.
ஹீரோயினுக்கு ஹீரோ மேல வந்துட்டு பயங்கரமான ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு டைமை கூட யூஸ் பண்ணிக்காம எவ்வளோ அளவு டீசெண்டா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து இவங்களுக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் யோசித்து பாக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை மீட் பண்ணும்போது லூயோவோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். அப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்லுவானா, அவனுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட, அது மட்டும் இல்லாம அவன் வந்து உன்னோட ரேஞ்சுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இவளை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பான். இவன் எதுக்காக அப்படியெல்லாம் பேசினான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினை கேட்கிறானா, ஃபயர் ஒர்க்ஸ் இன்னும் நடக்க போகுது இனிமேதான், அதை பார்க்க போலாமா, நீ பெட்டரா இருக்க அப்படின்னா போலாம், இல்லைன்னா இங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் போலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வெளியில ஃபர்ஸ்ட் போறா. போன உடனேயே பார்த்தா லூயுவும் சுமியும் நின்னுகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டியா, எங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லி சுமி கேட்கிறா. ஹீரோயினும் வேற வழியே இல்லாம சரி ஓகே கூடு அப்படின்னு வாங்கிக்கிறா. கடுப்பான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வந்து மொபைல புடிங்கிடுறான். ஏய், என்ன நினைச்சுக்கிட்டுங்க நீங்க ரெண்டு பேரும், நீங்க வச்ச வேலை ஆளா என்ன, என்னோட லவ்வர், அவளை இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க இங்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, லூயோ நான் உன்கிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் தனியா வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். ஆனா அதுக்குள்ளேயே இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கும் சுமிக்கும் முட்டிக்குது. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ட்ரிங்கை எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊத்திக்கிறாங்க. எதுக்கடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சுமி கத்துறா. ஏன்னா எனக்கு மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கெல்லாம் தூக்கி மூஞ்சில அடிச்சிடுறா. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோ வந்து லூயு கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இது பேர் நீங்க ரெண்டு பேருமே வந்து செமையான மேட்சா இருக்கீங்க, ஸோ இதுக்கப்புறம் தயவு செஞ்சு ஹீரோயினை மறந்துரு, அவளை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது, ஏய் அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ண அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவ இருக்கா இல்லையா சுமி, இவ கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டா, இவ கூட ஜாலியாக ஊர் சுற்றலாம், பப்பு பீச்சு அது இதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணலாமே தவிர அவள் வந்தது கல்யாணம் பண்ணுற மெட்டீரியல் கிடையாதுரா அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு மெமரி எல்லாம் மறுபடியும் வந்தது அப்படின்னா இந்த மெமரி எல்லாம் மறந்துடும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக அவள் வந்துட்டு உன் கூட சேருவான்னு நினைக்கிறியா, நடக்கவே நடக்காது, ஒன்று நீ கஷ்டப்படுவ இல்லை அவளை கஷ்டப்படுத்துவ அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் அங்கேருந்து வந்த ஹீரோயின் கேட்டுடுறா. அது அவளுக்கும் எனக்கும் நடுவில் நடக்கிற விஷயம், அது மட்டும் இல்லாம இதுல நீ தலையிறதுக்கு நீ யாரு, இப்போதைக்கு ஜஸ்ட் நான் உன்னை வந்து ஒரு ஆக்டரா தான் வச்சிருக்கேன் கூட, அதை மட்டும் நீ பண்ணினா போதும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி இருந்து ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். என்ன டார்லிங் என்ன ஆச்சு, எதனால நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, நீ ஜாலியா இருப்ப அப்படின்னு சொல்லி தானே நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா சடனா வந்துட்டு ஹீரோயின் என்ன கடுப்பானாலோ தெரியல, ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோவும் என்ன பண்றான்னா இவங்களோட ரூம்க்கு தூக்கிட்டே வந்துடுறான். அவங்களுக்கு பக்கத்து ரூம்லயே தான் வந்து லூயுவும் சுமியும் இருக்காங்க. அவங்களும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே இவன் லூயுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. கொஞ்சமா அறிவே இல்லாம கதவை திறந்துக்கிட்டு நேரா உள்ள போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. மரியாதை எழுந்து வெளியில வாடா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். ஹீரோயின் திருன்னு முடிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இந்த வர நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போறான். செம காண்டா போட்டு ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோவுக்கும் செம்ம கோவம் வருது. ஆனா இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, அவளை தொடக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறான். ஏண்டா பக்கத்து ரூம்ல நீ என்னடா பண்ணிட்டு இருந்த, சாமி கும்பிட்டுட்டு இருந்தியா, இல்லாத சீனெல்லாம் நீ என்கிட்ட போடாத, அவளுக்கு நீ 2 வருஷமா துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் என்ன பாய் ஃப்ரெண்டா இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம நானும் அவளை கேர்ள் ஃப்ரெண்டா நினைக்கிறேன், இது எங்களோட ரிலேஷன்ஷிப், இதுக்குள்ள நீ வராத அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சுமி என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம், அப்பதான் அவளோட மைண்ட் எல்லாம் குழம்பி போய் அவளுக்கு எதுனா ஆயிடும்னு நினைச்சு, இது பாரு லூயு தான் உன்னோட லவ்வரு, நாங்க 2 பேரும் வந்து 2 வருஷமா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், இவன் இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லாம மறைக்கிறான், இப்ப கூட வந்து உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு உடனே அவனை உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு நாங்க சும்மா சொல்லிவிட்டோம், நீயும் நம்பிட்டு அவன் கூட இருக்க அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. இவளுக்கு புரிஞ்சிடுது. அடி பாவி, அப்பனா நீ இவ்வளவு நாளும் நடிச்சுக்கிட்டு இருக்கியா, எங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா, உனக்கு எல்லாமே தெரியும் அப்படித்தானே அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே தெரியுமா, நான் தான் ஸ்டார்டிங்ல இருந்து நடிச்சு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன், அன்னைக்கு டே 1 ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருந்தப்பவே நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லிடுறா. ரொம்ப நாளா உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. அவன் கூட விடுடி, ஆனா நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து
உன் கூட படிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்குறா. இரு நான் லூயு கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. சொல்லு, தாராளமா சொல்லு. நானும் ஆமாங்க, உண்மைதாங்க, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏத்துக்கங்கன்னு சொன்னேன்னா அவன் என் பக்கத்துல தான் நிற்பான், உனக்கு டவுட்டா இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவளுக்கு கொஞ்சம் குழம்பிடுது. ஐயோ, உண்மையாவே இவன் நம்மளை விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டானா என்ன பண்றது, கண்டிப்பா அவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் வேணும்னு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவளை அசிங்கமா திட்டுறா. அவளை எவ்வளவு உசுப்பேத்த முடியுமோ அந்த அளவுக்கு உசுப்பேத்தி விட்டுடுறா. காண்டான சுமி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கரெக்டா ஹீரோவும் லூயுவும் உள்ள வர நேரத்துக்கு ஹீரோயின் பலார்னு ஒரு அடி வைக்கிறா. மரியாதை நீங்க எல்லாருமே எங்களோட ரூமை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். அதுக்கு உடனே சுமி ஐயோ டார்லிங், நீ என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நாங்க சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம், தெரியாம ஏதோ கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே அவன் கடுப்பாய் போட்டு சுமியே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்திலே சுமி ஹீரோவை தனியா மீட் பண்றா. இதை பாரு, அவளுக்கு மெமரி லாஸ் எல்லாம் ஆகல, அவ போய் சொல்லி ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஹீரோ அப்படியா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் அவளுக்கு புரிய வருது. அப்பனா இது உனக்கும் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. எனக்கு தெரியும், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் இதால அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவளுக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அட பாவி, என்னவோ பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் ஹீரோவும் லூயுவும் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினும் சுமியா அந்த இடத்துக்கு வராங்க. நேரா ரெண்டு பேரும் என் குதிரையில சவாரி வா அப்படின்னு ஹீரோயின் கிட்டயே கேக்குறானுங்க. சுமிக்கு செம கடுப்பாகுது. ஆனா ஹீரோயின் நான் ஹீரோ கூட தான் போவேன் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இந்த சுமி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ உட்கார்ற இடத்துல குதிரை மேல ஒரு ஆணியை வச்சுட்டு போயிடுறா. அதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறான். ஏன்னா ஹீரோயின் ஏறி உட்கார்றா அப்படின்னா அது குத்துச்சுன்னா குதிரை மிரண்டுரும் இல்லையா, அப்ப குதிரை என்ன வேணாலும் பண்ணும்ல, ஹீரோயினை கீழே தள்ளிடும், ஏன் 4 மிதி கூட மிதிச்சிடும். அதனால அவ அப்படி பிளான் பண்ணிருக்கா. ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட அவனோட குதிரையை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட இதை 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன், அப்பல இருந்து என்னை ரொம்ப நல்லபடியா மாஸ்டரா ஏத்துக்குச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப லூயு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா 8 வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் தான் வச்சுட்டு இருந்தேன், அது என்னோடது, இப்பதான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அவ இன்னமும் என்ன மறந்தே இருக்க மாட்டா, முதல் மாஸ்டரை கண்டிப்பா அவ ஏத்துக்குவா, எனக்கே திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வேக வேகமா ஹீரோவோட குதிரையை புடுங்கிக்கிறான். ஹீரோ இதை பிளான் பண்ணி தான் பண்ணான். அவ்வளவுதான், அவன் ஏறி உட்கார்ந்த உடனே பயங்கரமா முரட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருது குதிரை. என்ன பின்னான்னு சொல்லிட்டு எல்லா சைடும் எட்டி ஒதுக்க ஆரம்பிச்சிருது. அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் மேல விழுந்துடுறான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு. அதே நேரத்துக்கு நம்ம சுமி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா லூயுவை காப்பாத்துறா. சுமியோட கால நல்லாவே மிதின்னு மிதிச்சிடுது குதிரை. அவன் ரொம்ப பாவம், நமக்காக தான் இவ அடிய வாங்கினா அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கூட இவ என்ன நினைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு எனக்கு வலி வேதனை வந்தாலும் இவனை என் பக்கமே தாண்டி வச்சுக்கிட்டு இருப்பேன், உன்னை திரும்பி கூட பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் என்ன கருமண்டி, இவனுக்கு வெக்கமே இல்லாம எதுக்குடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் பார்க்கும் போதுதான் தெரிய வருது ஹீரோக்கு கையில நல்லாவே அடிபட்டு இருக்கு. ஹீரோயின் கூட்டிட்டு மருந்து போட்டா ஹீரோ பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஐயோ, இவனை எப்படா நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. மறுநாள் ஒரு காம்படிஷனோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது நம்ம ஹீரோயினும் சரி நம்ம சுமியும் சரி 2 பேருமே இந்த நெக்கைக்கெல்லாம் டிசைனிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு காம்படிஷனுக்கு 2 பேருமே அவங்களோட டிசைனை கொடுத்துருக்காங்க. சுமி தான் வின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சுமிக்கு தான் அந்த அவார்டையுமே கொடுக்குறாங்க. ஆனா அதை வின் பண்ண டிசைன் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் திருடி தான் அவ கொடுத்துருக்கா போல. ஹீரோயின் அந்த டிசைனை பார்த்த உடனே இல்ல, இதை நான் ஏத்துக்க மாட்டேன், அந்த டிசைன் என்னோடது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. அங்கேயே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிசைன் என்னதுதான் மாறி பண்ணி 2 பேருமே சொல்றாங்க. அப்ப நம்ம லூயு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த டிசைன் சுமிது தான் சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் லேட்டா வந்ததுக்கு சாரி டார்லிங், ஆனா நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன், ஏன் நீங்க 2 பேருமே இங்க லைவா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, நீங்க 2 பேருமே டிசைனை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா அந்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது
அதுக்கு சுமி வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, அம்மா இந்த ப்ரோக்ராமே நான் தாம்மா கண்டக்ட் பண்ணேன், நான் சொல்றது தாம்மா இங்க ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுன்றதுக்காக இதெல்லாம் பேசுற அப்படின்னு சுமி சண்டை போடுறா. அப்ப லூயு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு மக்கள் எதுக்கு நீ வந்துட்டு காம்படிஷன்ல கலந்துக்க தயங்குற அப்படின்னா அது உன்னோட டிசைன் இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க, உன் மேல உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, நீ பண்ணு அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேருமே ஸ்டேஜ்லயே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினோட டிசைனை பார்க்கும் போது ரொம்ப கண்ட்ராவியா இருக்க மாதிரி இருக்கு, கண்டிப்பா இவ வந்து அந்த டிசைனை பண்ணியே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வரைஞ்சதுக்கு அப்புறமா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கோல்டன் பவுடர் மாதிரி இருக்கு, அதை அது மேல தூக்குறா. அப்பதான் அவளோட ஒரிஜினல் டிசைனே வந்து தெரிய வருது. நான் என்னோட பேட்டர்னை இப்படி தான் ரெடி பண்ணுறேன், ஸோ அதனால எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட டிசைன் எது அடுத்தவங்களோட டிசைன் எதுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் அதுக்கப்புறம் நம்பிடுறாங்க அது ஹீரோயினோட டிசைன் தானே. அப்போ அதுக்கு உடனே வந்துட்டு நம்ம லூயு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஐயோ என்னை மன்னிச்சிடுமா, தெரியாமல் நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னும் போது நீ யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணும், நீ பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி வேகமாக நம்ம ஹீரோ கிட்ட போயிடுறா. அதை பார்த்த உடனே இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோ அவ்வளோ நேரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான் பேசினதெல்லாம், எங்கே ஹீரோயின் வராமல் போயிடுவாளோ அப்படின்னு ரொம்ப சோகமாக இருந்த ஹீரோக்கு ஹீரோயின் வந்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம லூயு என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட நேரா வந்துடுறான். எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் வந்து உன்னை விட்டு கொடுத்துட்டேன், என்னாலதான் இது எல்லாமே நடந்தது, நானும் நீயும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ற. ஹீரோயின் சைலண்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு ஏத்துக்கோ, நான் என்னோட தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சுறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ அங்க வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நான் இல்லாத நேரம் என்னோட லவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா, அது மட்டும் இல்லாம அவளை கைய பிடிச்சி எப்படி நீ பேசுவ அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போறான். நீ எல்லாம் ஒரு தம்பியாடா, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி நான் கொடுத்த ஒரு பொருளை நீயே திருடிக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு வைக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஏதோ வந்துட்டு மோதிரத்தை கொடுத்து வச்சா மாதிரியும் ஏதோ பென்சில் ரப்பரை கொடுத்து வச்சா மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பைத்தியமாய் உளறிட்டு இருக்கான். நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து ஹீரோ போயிடுறான். அடுத்த சீன்லயே பார்த்தா சுமி வந்துடுறா. சுமி வந்த உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட செமையா சண்டை போடுறா. இது எல்லாமே உன்னோட பிளான் தான், நான் தான் வந்து உன் மேல இருந்த கோவத்துல பார்ட்டியில உனக்கு ட்ரக் கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம உன்னை ரேப் பண்ண சொல்லி வீடியோவும் எடுக்க சொன்னேன், அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, ஆனா கண்டிப்பா நான் அதை திரும்பவும் பண்ணாம விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயின் நீ இதுக்கு மேல என்கிட்ட என்ன ட்ரை பண்ணினாலும் முடியாது, என் கூட ஹீரோ இருக்கான் அப்படின்னு சொல்றா. அப்படி என்னால முடியல அப்படின்னா நான் உன்னை இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து குத்தத்துக்கு போறா. கத்தி எடுத்துட்டு வந்திருக்கா போல ஹீரோயினை கொலை பண்றதுக்கு. ஆனா அந்த டைமுக்கு ஹீரோவும் லூயுவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே கத்தியை தூக்கி தண்ணியில போட்டுடுறா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி லூயு கேக்குறான். அப்ப இவ என்ன சொல்றா அப்படின்னா உன்னை விட்டு விலக போக சொல்லி என்ன அடி அடின்னு அடிக்கிறா, என்ன கொடுப்பு படுத்துறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல பழி போட்டுட்டு இருக்கா. அப்பதான் வந்து லூயு பலான்னு ஒன்னு கண்ணத்திலே வைக்கிறான். எல்லாத்தையும் நாங்க சிசிடிவி கேமரால பார்த்துட்டு தான் இங்க வந்தோமே, நீ தான் கத்தி எடுத்துட்டு வந்து அவளை குத்த பார்த்த, அது மட்டும் இல்லாம நீ பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம், இங்க மீனுங்களுக்காக வந்து சவுண்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு எல்லா சிஸ்டமும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நீ பேசினது எல்லாமே கிளியரா கேட்டுடுச்சு அப்படின்னு சொல்றான். இப்போ உடனே இவ என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா இதை பார், அவளுக்கு மெமரி லாஸே ஆகல, அது எல்லாமே பொய் டிராமா, நீ வேணா இவங்களை கேட்டு பாரு, இவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினும் ஆமா உண்மைதான், எனக்கு மெமரி லாஸே ஆகல, நான் அடுத்த நிமிஷமே உன்கிட்ட வந்துட்டு உண்மையை சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா 2 நிமிஷம் கூட தாங்காம என்னை வந்து இன்னொருத்தனோட காதலி ஆக்கின பத்தியா, அதோட நான் எல்லாத்தையுமே வந்து அடியோட அழிச்சிட்டேன், உன் மேல இருந்த காதலியும் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகுறான். அது மட்டும் இல்லாம வெக்கமே இல்லாம என்னோட பிசினஸ்க்காக தான் நான் அவ கூட பழகினேன், கண்டிப்பா வந்து உனக்கே என்ன ஞாபகம் வரல அப்படின்னா கூட நானே உனக்கு ஞாபகம் வர வச்சிருப்பேன், நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்டா உனக்கு வெக்கமே இல்லையாடா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அவ என்ன காதலிக்கிறான், நான் அவளை காதலிக்கிறேன், இதுக்கப்புறம் நீ நினைச்ச எல்லாத்தையுமே மறந்துடு, அவ உன்னை எப்ப வெறுத்துட்டேன்னு சொல்லிட்டாலோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஷாப்பிங்க்கு போயிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு அவளை கிட்னாப் பண்ணிடுறான். ஹீரோயினை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்கான். உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா,
இங்கதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டிங் நடந்தது. அதுக்கப்புறமா இப்பதான் நான் உன்னை கூட்டிட்டு வரேன். இவ்வளவு நாளும் சுமிக்கோடு தான் வந்தேன், உண்மைதான். ஆனா ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை லவ் பண்றேன்னும் போது இதெல்லாம் ஒரு லவ்வே இல்லடா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னை போக விடு அப்படின்னு கெஞ்சுறா. இதுக்கப்புறம் உன்னை யாருமே காப்பாற்ற வரமாட்டாங்க, ஏன்னா இந்த இனம் யாருக்குமே தெரியாது, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஆஃபீஸில் இருக்கும் போது ஹீரோனோட மொபைல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன், இனிமே என்ன மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு உடனே டவுட் வந்துடுது, ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இவன் என்ன சொல்றான்னா, பாப்போம் உன்னோட லவ்வர் வந்துட்டு, அதுவும் இன்ஸ்டன்ட் லவ்வர் என்ன பண்றான்னு பாப்போம், அவன் இந்த மெசேஜ் நம்புறானா இல்ல உன்னை தேடுறானான்னு எனக்கு கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கதறி கதறி அழறா. நான் வந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன், உன்னை வந்து ஜெலஸ் ஆகணுன்றதுக்காக தான் பண்ணேன், உன்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் பண்ணேன். நீ வந்து என்ன லவ் பண்ணாம நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிற என்னை ஏமாத்திட்டு அவ கூட இருக்கன்ற கோவத்துல தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். இன்னமும் நான் உன்னை தான் லவ் பண்றேன், ஆனா என்ன பண்றது, எனக்கும் கொஞ்சம் ஈகோ இருக்கும் இல்லையா, அதனால தான் உன்னை வந்துட்டு நான் திட்டி சண்டை போட்டு தள்ளி போக சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னும் போது இவனுக்கு அப்படியே மெல்ட் ஆயிடுது. ஐயோ, உண்மையாதான் இவ என்ன பயங்கரமா லவ் பண்றா, நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இனிமே எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நீ கவலையப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான், நம்ம லைஃப்ல வேற யாரும் வரமாட்டாங்க, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, அதுக்கு என்னோட டிசைனை நான் சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது கண்டிப்பா பண்ணு டார்லிங், அவளை வந்துட்டு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பி தான் நான் ஏமாந்து போனேன், நீ எனக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணினாவே போதும், நம்ம 2 பேரும் செம்மையா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதுதான் சான்ஸ். ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் அனுப்பின மெயில் வருது, அதுல அந்த டிசைன்லயே வந்து SOS, அது மட்டும் இல்லாம வந்து அவ எங்க இருக்கான்றதுக்கு க்ளூவுமே கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஹீரோக்கு இப்ப ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. இப்பதான் உன்னோட டிசைனை நான் ஜூம் பண்ணி பார்த்தேன், அதுல எங்க இருக்கும் அப்படின்ட்டு நீ சொல்லி ஹிண்ட் தானே அவனுக்கு கொடுத்துருக்க, ஹீரோக்கு தானே நீ மேல அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட இவன் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவனை அடி பொழுந்து எடுத்துடுறான். போலீஸை வர வச்சு போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்துட்றான். ஏன்னா இவன் கடத்திக்கிட்டு வந்தான் இல்லையா, அது எப்படியும் கேஸ் தானே. அதோட 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்றா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லு அப்படின்னு சொல்றான். நைட்டு வந்துட்டு ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அங்க லூயு இருக்கான். லூயு கூட ஒரு 50 வயசு ஆன்டி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப்ல இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல. ஹீரோயின் இதை நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஃபோன் பண்றா, டார்லிங் ரெடியா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ, ஐயோ நான் எப்பயோ ரெடி டார்லிங், சீக்கிரமா என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். சீக்கிரமா வேகமா உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து லைட்டை போடு கார்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அதே மாதிரி பண்றான். அப்பதான் தெரிய வருது, நம்ம லோயோவும் அந்த ஆன்டி வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிசினஸுக்காக இவன் என்ன வேணா பண்ணுவான் போல. அததான் ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நினைச்சிருக்கா. எல்லாரும் அதை வீடியோ எடுத்து இவனை ரொம்ப அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க என்னதான் இருந்தாலும் உங்க வயசு என்ன அவங்க வயசு என்ன, எதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் எல்லாரும் கேவலமா கேள்வி கேட்கிறாங்க. நான் சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, நீ சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்ப என்ன பண்ணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ எப்போ ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, நான் எப்போ ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை கையிலேயே வச்சுக்கிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினும் ஒத்துக்கிறா. 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹாப்பி என்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.